ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் குட் ஆஃப்டர்நூன். டுடே விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா கோதுமையெல்லாம் நேற்று எப்படியெல்லாம் கட் பண்ணி எப்படியெல்லாம் சேகரித்து வச்சுருக்காங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவாக காமிக்க போகிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் இங்கேருந்து நடந்து வயலுக்கு எப்படி போகிறோங்கிறது தான் உங்களுக்கு நான் வீடியோவாக காமிக்க போகிறேன். இது ஸ்டார்டிங்லேருந்து தொடக்கத்துலேருந்து தான் உங்களுக்கு எல்லாமே வயலாக வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எருமை மாடு சாப்பிடக்கூடிய தீவனம் எல்லாமே இந்த பக்கம் இருக்கிற எல்லாமே, இந்த பக்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா கோதுமை தான். எல்லாமே மிக்சடாக தான் இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிராம மக்களோட இதுவும் இருக்குது, வயலும் இருக்குது. இதெல்லாம் இந்த மஞ்சள் கலரெல்லாம் பார்த்திங்கன்னா இதான் கோதுமை கட் பண்ணுற டைம் ஆச்சுன்னு அர்த்தம். இது எல்லோ கலர் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நேற்றே ஆல்ரெடி பாதியெல்லாம் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை ரொம்ப இதாக வந்தங்காட்டிக்கு எங்களால் எதுவும் பண்ண முடியல. மதியமெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே அது எல்லாமே கோதுமையெல்லாம் கட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். நாங்கள் நினச்ச நேற்றே மிஷினில் போட்டிருந்தோன்னே நேராக வீடியோலாம் எடுத்துருக்கலாம், கோதுமையெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்துருக்கலாம்னு நினச்சோம். பட் நேற்று பார்த்திங்கன்னா மழை நைட்டு சாயந்தரமா நல்ல மழை. இப்போ வரைக்கும் மழை, ஓரளவுக்கு வெயில் தான் இருக்குது. கோதுமையெல்லாம் பாதி நனைஞ்சு கிடக்கு. இது நேற்று எடுத்த வீடியோ. அது நேற்று லாங் வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு நினச்சா அதுக்குள்ளே மழை வந்துடுச்சு. இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் மேலே எதுக்கு தெரியுமா போட்டு கட்டியிருக்காங்க, இந்த மாதிரி மிஷினுக்குள்ளே வைக்கிறப்ப கோதுமை தனியாகவும் அதோட குப்பைன்னா இந்த கோதுமையோட அந்த குச்சி குச்சி மாதிரி இருக்கும் தெரியுங்களா, அதையெல்லாம் புஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா எருமை மாடுக்கு தீவனத்துக்கு அதை தண்ணியில் கலந்து கொடுப்பாங்க. இது பார்த்திங்கன்னா கோதுமை எந்த லென்த்தில் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் காமிக்கிறதில்ல. இதில் ஃபுல்லாக நீங்கள் பொறுமையாக பார்க்கலாம். அந்தளவுக்கு நம்ம பொறுமையாக வீடியோ எடுத்திருக்கேன். அது லென்த்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் இதுக்கு. ஆனால் நான் நவம்பர் மாதத்துலேருந்தே பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். எந்த மாதிரியெல்லாம் கோதுமை இது போடுறாங்க, மருந்து போடுறாங்க, ஸ்டார்டிங்லேருந்து நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். எந்த லெவலில் வளர்ந்தது, டிசம்பரில் ஒன்று போட்டிருக்கேன், அப்புறம் ஜனவரி வீடியோ போட்டிருக்கேன், ஃபெப்ரவரி, மார்ச் 4 மாதத்து வரைக்கும் கடுகுக்கு கோதுமைக்கு எல்லாமே நான் போட்டிருக்கேன் வீடியோ எப்படின்னு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் இந்த எண்டுலேருந்து இந்த லாஸ்ட் எண்டுலேருந்து இந்த ஸ்டார்டிங்லேருந்து நிறைய இருக்குது. இதெல்லாம் இனிமேல் ஈவினிங் மேலே கட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப வெயிலாக இருக்கிறங்காட்டிக்கு காலையில் ஒரு 8 மணிலேருந்து ஒரு 12 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட எல்லாம் போயிட்டாங்க. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பாதிக்கு மேலே தான் கட் பண்ணியிருக்கு. சாயந்தரம் பார்த்து மிஷினில் போடலான்னு நினச்சோம். பட் மிஷினில் போட முடியல. மழை ஜாஸ்தி வந்ததுனால எதுவும் பண்ண முடியல எங்களால். அதனால் இந்த மாதிரி கட் பண்ண வந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கோணி பேக் மாதிரி இருக்கும், ஒரு பிளாஸ்டிக் இதில். அதில் பையில் சேஃப்டி பண்ணி இந்த வயல்லே வச்சிட்டோம். இது எல்லாமே நேற்று எடுத்த விலாகு தான். இது எருமை மாடு சாப்பிடக்கூடிய தீவனம். இது நம்ம ஊரில் கீரையெல்லாம் சாப்பிடும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் வயலில் இருந்ததை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் முதல்லையே. அந்த பக்கத்தில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாமே வயல் தான். எல்லாமே இந்த பக்கம் வயல், இந்த பக்கம் வயல். சரி, கடுகு இது பார்த்திங்கன்னா இந்த இலையில கீழே எல்லாமே மாடு சாப்பிடுன்னு சொல்லி அவங்களும் அதை எடுத்துக்கிட்டாங்க. இதுலேருந்து வியூ பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்கும். எல்லோ கலர் வித்து க்ரீன் கலர். எல்லோ பார்த்திங்கன்னா கடுகோடது இது நல்லா சூப்பராக இருந்தது. அதனால் இந்த வியூ எடுத்துட்டோம் வீடியோ. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நான் போட்ட வீடியோஸில் எல்லாமே கடுகு, கோதுமை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் பார்த்திங்கன்னா நிறைய போட்டிருக்கேன். இந்த கடுகுல நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் ஒரு வீடியோவில். நான் அதை ஓப்பன் பண்ணி கூட காமிச்சிருக்கேன். பச்சை கலரில் ஒன்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பச்சை கலரில் எதுக்கு இப்போ வருது, இப்போ கடுகு இன்னி முத்தலை. அது இன்னொரு 1.5 மாதம் பக்கம் பார்த்திங்கன்னா அதுக்கு கருகருன்ட்டு கருப்பாக அதுவே கடுகு தனியாக நமக்கு காமிச்சு கொடுக்கும். சில எடுத்துட்டோம்ல, கட் பண்ணதெல்லாம் எடுத்துட்டேன்னு சொல்லிவிட்டு அவங்க எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி போகலான்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டுருந்தோம். இந்த பக்கம் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே கோதுமை தான். இந்த மாதிரி எல்லோ கலரெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப இந்த ஸ்டேஜுக்கு வெட்ட ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த கடுகு குச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா கடுகு குச்சிம்பாங்க. இது எல்லாமே நம்ம அடுப்பில் சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே
இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து காடு தான் எல்லாமே. பாதி வயல், பாதி காடு மாரி தான் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா, தனித்தனி இந்த மாரி தான் வந்து எருமை, வரட்டி, சாணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இது பண்ணி பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன் வந்து அவங்க வீட்டு கட்ட வைக்கலைன்னா வந்துட்டு, வீட்ல அவங்களுக்கு வசதி இருக்காது. ஸோ, அதனால் வந்து இந்த மாரி வயல்களில் வந்து ஓப்பன் பிளேஸில வந்து இந்த மாரி எருமை, வரட்டியெல்லாம் வந்துங்கன்னா தட்டி வச்சுருவாங்க அவங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தான் சொல்லுவாங்க. தான்னா வந்து ஒரு இறந்தவங்களோட சமாதி. அவங்கவங்க கியத்துல வந்து அவங்க செப்பரேட்டா வச்சிருப்பாங்க. அவங்கவங்க முன்னோர்கள் வந்து வச்சிருப்பாங்க இந்த மாரி. இது ரொம்ப கிரீன் கலர்ல வந்து பார்த்தீங்கனாலே இதுலயே தெரியும். இந்த ரவுண்ட் ஷேப்ல உள்ளது ரொம்ப முத்தி போய் கிடக்கு. இது வந்து இன்னொருத்தவங்களோட வயல் இது. இதெல்லாம் பாருங்க ரொம்ப முத்தி கிடக்குது ஃபுல்லா. இதெல்லாம் வெட்டுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. பட் அவங்க இன்னும் இது வெட்டவே இல்ல. இந்த வீடியோல எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அது நல்லா சூப்பரா இருந்தது இதில எடுக்கிறப்பவே. நெறைய பேரெல்லாம் வந்து கோதுமையெல்லாம் பார்த்துருந்துருக்க மாட்டாங்க. இந்த வீடியோ மூலியமா நெறைய பேர் இத பார்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து நான் பார்த்தீங்கன்னா, பொறுமையா எல்லாமே எடுத்திருக்கேன் நானு. இதில நெறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நெறைய குரங்குகள்லாம் நெறைய சேதப்படுத்திருச்சு இது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நல்லா காத்து பயங்கர காத்து, மழை நேத்தெல்லாம். அதோட வீடியோ நேத்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். அத நாளைக்கு நான் அப்லோட் பண்றேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டிராக்டர்லாம் போயிட்டு அந்த இடம் எல்லாம் ரொம்ப பள்ளம் மாரி பண்ணி வச்சிருக்காங்க. நெறைய வந்து டிராக்டர்லாம் உள்ள போகும். அந்த நிலத்துல உழுக்கறதுக்கெல்லாம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து இப்படி தான் இருக்குது. தண்ணி மழை வந்தங்காட்டிக்கு பார்த்தீங்கன்னா, இப்படியே தண்ணி இப்படியே ஃபுல்லா இங்க தேங்கி நிக்குது. பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் ஃபுல்லா ரெடி பண்ணுவாங்க இனிமேல் தான். ஏன்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, டிராக்டர்லாம் எடுத்துட்டு போகும் கோதுமையெல்லாம் வந்துட்டு. அப்ப வந்து இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குண்டும் குழியுமா இருக்கிறங்காட்டிக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால நேத்தா வந்து கிராமத்தோட அதிகாரிகள் வந்து பார்த்துட்டு போனாங்க இந்த ஏரியால. தண்ணி வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. எலெக்ஷன் டைம் இல்லையா? அதனால வந்து அவங்களே வந்து ரெடி பண்ணி குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, அதனால வந்து பேசி வச்சிருக்காங்க. பண்ணிருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ஃபுல்லா வந்து எல்லாமே கோதுமை தான். 2, 3 சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அந்த மாரி கொஞ்சம் நீங்க லாங் வீடியோ போடுங்க. அதில நாங்க வந்து பொறுமையா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, நான் அதனாலேயே மதியம் வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு 1:30 மணி போல வந்துட்டு நான் இந்த வீடியோலாம் எடுத்திருந்தேன். செம வெயில் இது எல்லாமே ஃபுல்லா. ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாமே வயலு தான். இந்த வயலோட தான் எங்களுக்கு லைஃபே போயிட்டுருக்கு. இதில வேற கோதுமையில எல்லாமே இத வந்து தான் பார்த்தீங்கன்னா, நாங்க சாப்பிடவும், பாதி வந்து பார்த்தீங்கன்னா, அது சேல்ஸ் பண்ணவும் வச்சுருப்போம். கடுகு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இனிமேல் தான் வந்து அதுவும் கட் பண்ணுவோம். அந்த வீடியோவும் போடுவோம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல உங்க பதிவுகள வந்து பதிவிடுங்க. இது இன்னி போறது வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டுக்கு போற மாரி தான் இருக்கும் ஃபுல்லா.